அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இறை நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையின் சத்தியம் என்றென்று நம்மோடு கூட தங்கி நம்ம வழிநடத்துவதாக ஜெபிப்போம். எங்களோட அன்பின் பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துறப்பார். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகத்துவம் உள்ள ஈவு உலகத்தில் நாங்கள் அனுபவிக்கக்கூடிய உங்கள் நாமத்தை போற்றி துதிக்கிறது. நாங்கள் மேன்மை பாராட்டும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரம் தேவனும் சமூகத்துக்கு வந்து உங்கள் நாமத்தை போற்றி துதித்து உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் காணத்தக்கதாக இந்த நாளை முன்குறித்தீர். அதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை பலப்படுத்தும் ஆண்டவர், எல்லாவித நாட்களிலும் ஆண்டவர், இந்த உலகத்தின் மேன்மைக்கு நாங்கள் எங்கள் உள்ளத்தையும் எங்கள் மனதையும் செலுத்தாதபடிக்காண்டு தேவன் நம்மளுக்கு செய்த அந்த கல்வாரி நேசத்தை அன்பு ஊற்றப்பட்ட நாட்கள், அதன் அர்த்தத்தை அறிந்து புரிந்துகளால் செயல்படத்தக்கதான அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கொடுங்க பாராஜா. ஊழியம் உண்மையிலே பலப்படவும் உண்மையிலே நிலைத்திருக்கவும் நாங்கள் செய்யும் பேசும் ஒவ்வொரு காலத்தும் சித்தம் நிறைவேறத்தக்கதாக எங்களையும் அப்பா உங்க சந்ததியாக ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் உங்க சொந்தமான ஜனங்களாய் நீர் ஆண்டவரை வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலும் திரும்பமாக எங்களை கூடி வரை கொடுத்திருக்கிறேன். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை பிரசாப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், என்னென்னமா எங்களை ஆளுகை செய்கிற நம்பிக்கையோடைய தகப்பனே, இந்த ஆராதனை வேலையில ஆண்டவரே உங்களுடைய சம்பூர்ண பரிசுத்த பிரச்சனை எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த விதத்துல இடர்த்தடைகள் இயற்கையினால் மனிதனால் சத்துரை உண்டாகாதபடிக்கு உமது ஊழியம் ஆண்டவர் தொடர்ந்து உமது நாம மகிமை கண்டு அழைத்த தேவன் நடத்துகிறார்கள். கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதமர்ந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடல், என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாது. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, படுகொலையில் நின்று விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகொலையில் விடுவிக்கிறார், இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வாய். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று,
கழுகு போயிலமையை புதுப்பிக்கிறார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போலிலமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுகக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அல்லேலூயா. அடுத்த பாடல், நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கத்தக்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேக அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்து, அநேக அறிக்கையிட அப்பா நீ கிருபை செய்து, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே, எனக்கு எதிரானோன் என் சார்பில் வர வைத்தேன். எனக்கு எதிரானோன் என் சார்பில் வர வைத்தேன். சமாதானம் செய்ய வைத்தேன்.
சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எப்திபா என்றழைத்து என் மேல பிரியமானி. எப்திபா என்றழைத்து என் மேல பிரியமானி. பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டு. பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டு. நன்மையின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஜெப வேளைக்குள்ளாய் கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் கண்களை மூடி ஒருநிலைப்படுவோம். இருக்கிற இடங்களிலே இந்த இணைப்பின் வாயிலாக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். நம்மை உண்டாக்கிய தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவர் செய்த செயல்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். அவருடைய இரக்கங்களினாலே நமக்கு நன்மைகள் உண்டாயிற்று. நாம் பிழைத்திருக்கிறோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறாமல் தாங்கிட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளா என்னை
அணைத்து கொண்டீரே. இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தை நேர செல்ல போகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் சாத்தானின் அஹ், ஆவிகள் என்று சொல்லி ஒரு 9 விதமான ஆவியை குறித்து நான் உங்க மத்தியில பிரசங்கித்தேன் என்று நினைக்கிறேன். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக அந்த சாத்தானுடைய ஆவிகள் 9 விதமான வரங்களையும் கொடுக்கும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆவின் கனி 9, ஆவின் வரங்கள் 9, அதே போல சாத்தானுடைய ஆவியை பெற்றவர்களுக்கும் அவன் சில வரங்களை கொடுக்கிறான். அது என்ன? அந்த வரங்களினால் என்ன பலன், என்ன தீமை, ஏன் அந்த வரங்கள் நமக்கு வெறுத்து பரிசுத்த வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தான ஒரு செய்தியை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அந்த செய்திக்கான ஆதாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும் அந்த வேத பகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பரிசுத்த ஆவியினர் குறித்தோ அல்லது சாத்தானின் ஆவியை குறித்தோ எதுவும் மேலோட்டமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சாத்தானுடைய செயல்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக ஒரு தேசத்தையும் ஒரு தேசத்தின் அதிபதியையும் அங்கே மேற்கோள் காட்டி அதுதான் சாத்தானுடைய செயல்கள், அந்த சாத்தானுடைய வரங்கள் என்பதை குறித்து இன்னைக்கு ஆவியன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அந்த 28ஆம் அதிகாரத்துல தீரு என்ற ஒரு பட்டணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் ஆவியின் வரங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவின் வரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். இது வரத்துல ஒண்ணு. ஆவியினாலே ஞானத்தை, படிப்பினால அல்ல, வேதாகம் கல்வியெல்லாம் படிக்கிறதுனால அல்ல, ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம். 2வது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். ஒருத்தனுக்கு உணர்வடைகிற இருதயத்தை கொடுப்பது, கிரியை செய்ய வைப்பது, அது 2வது வரம். 3வது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே, அந்த ஆவி என்றால் பரிசுத்த ஆவியானது, அந்த ஆவியினாலே விசுவாசம், faith. இந்த faith ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இன்னைக்கு சிலருக்கு ஒரு காரியத்தை பார்த்தால் அது பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் இந்த விசுவாசம் என்பது காணாமலேயே பெற்றுக்கொள்ளாமலேயே நாம் பெற்றுக்கொண்டதாக நினைக்கிற ஒரு சந்தோஷத்தின் அனுபவம் விசுவாசம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள். இது இன்னைக்கு நிறைய வெளிப்படும், நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, மிரக்கிள், பலவிதமான மிரக்கிள். அங்க ஹீலிங் வேற, மிரக்கிள் வேற. வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தல், வரும் காரியங்களை முன்னுரைத்தல். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். எது பரிசுத்த ஆவியானுடைய செயல்? ஏன்னா பொல்லாத ஆவியும் அந்நிய பாஷை பேசும், ஒளியின் தூதனும் வேஷமிட்டு வருவான், பஞ்சகத்தின் ஆவியெல்லாம் இருக்கு. அவை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், மனுஷ ஆவியா, தேவனுடைய ஆவியா, சாத்தானுடைய ஆவியா, அதை அறிகிற, இது ரொம்ப முக்கியம். இப்ப அதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இந்த வரத்தை அதிகமா கேளுங்க. பொதுவா வரம் கேட்காமலே கத்தர் கொடுப்பது, அவரவருடைய பிரயோஜனத்துக்காக கத்தர் கொடுக்கிற, அது இலவசமாக கிஃப்டா கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை வாஞ்சி ஆவிகளை பகுத்தறிகிற வரம். இன்னொருக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், இது ஒரு வரம். நீங்க நினைக்கிறீங்க பற்பல பாஷை பேசினா தான் ஆவியானவர் இருக்கிறார், இது ஒரு வரம். தேவனோடு பேசுவதற்கு இது ஒரு வரம். வேறொருவனுக்கு அந்த பாஷைகளை அர்த்தத்தை வியாக்கியானம் பண்ணுதல் அளிக்கப்படுது. இந்த 9 தான்
ஆவியின் வரம். ஆவியின் கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். இது பரிசுத்த ஆவியானவரால் அருளப்படுகிற கிஃப்ட், வரம். இதன் மூலமா தேவனுடைய ராஜ்யம் கெட்டப்படும். அப்ப சாத்தான் என்ன செய்கிறான்? அவனுடைய ஆவியை பெற்றவர்களுக்கும் சில வரங்களை கொடுக்கிறான். கொடுத்து அவனுடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த விரும்புகிறான். அவனுடைய ராஜ்யம் பாதாளம், தேவனுடைய ராஜ்யம் பரலோகம். அப்போ அவன் அந்த பூமியில நரகத்தை ஸ்தாபிக்க அவன் என்ன செய்யறான்? ஒரு போராட்டம். அதுக்கு அவன் வரங்களை பயன்படுத்துகிறான். சரி. இப்போ இங்கே தீரு என்ற ஒரு தேசத்தை குறித்தோம். அந்த தேசத்தின் அதிபதி தான் சாத்தானுக்கு ஒரு முன்னோட்டமாக இங்க குறிப்பிடப்படுகிறது. நீங்க வேதத்தை பார்க்கும் பொழுது தீரு, சீதோன் என்ற 2 ட்வின் சிட்டிஸ் இது குறிப்பிடப்படும். அதுல இந்த தீரு சீதோன் என்கிற பகுதி ஆசேர். ஆசேர் என்பவன் யாக்கோபுடைய 12 பிள்ளைகளில அவன் ஒருவன். கர்த்தருடைய கோத்திரங்களிலே அவனும் ஒருவன். இந்த ஆசேருக்குத்தான் இந்த தீரு சீதோன் பட்டணங்கள். இதற்கான ஆதாரம் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். யோசுவாவின் சரித்திரம் 19ஆம் அதிகாரம் 24 31 வரைக்கும் இருக்கிறது. ஏன்னா யோசுவா காலத்துலதான் கானானை அவர்கள் பிடித்து அதை 11 கோத்திரத்துக்கு பங்கெடுக்கிறார்கள். ஏன்னா லேவியருக்கு கர்த்தரே பங்கு, அவர்களுக்கு நிலம் காணியாற்றலாம் கிடையாது. இந்த 11 கோத்திரத்தையும் பிரிக்கிறாங்க. அதுல இந்த ஆசேர் கோத்திரத்திற்கு தீரு சீதோன் என்னதான் பட்டணம் கிடைக்கிறது. அதுல குறிப்பா அந்த தீரு மத்திய தரைக்கடல் ஒட்டின ஒரு துறைமுக பட்டணம். இந்த தேசத்தை ஒரு ராஜா ஆண்டான். இது நீங்க சாலமோன், குறிப்பா தாவீது, இந்த இருவர் காலத்துல ஈராம் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனை குறித்து சிறப்பா எழுதப்பட்டிருக்கும். அவன் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் மிகுந்த உதவிகளை செய்தான். தாவீதும் சாலமோனும் அவர்களுக்கு மிகுந்த வெகுமதிகளை கொடுத்தார்கள். அவை கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியமாய் இருந்த ஒரு ராஜா ஈராம். அவன் தீருக்கு ராஜாவாக இருந்தான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். ஏன்னா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே இன்னைக்கு பிரிந்து பல இடங்கள்ல இருக்கிறாரு. அப்போ இந்த தீருக்கு அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்துல எல்லா கோத்திரத்துக்கும் ராஜா, யூதாவுக்கு ராஜா இருந்தது, இஸ்ரேலுக்கு ராஜா இருந்தது. இந்த தீரு பட்டணத்துக்கும் ராஜா. இது எருசலேம்ல இருந்து 100 மைல் தாண்டி இருக்கு இந்த தீரு. இது மத்திய தரைக்கடல் பகுதி. அப்ப இந்த மத்திய தரைக்கடல் பகுதி என்றால் இது ஒரு துறைமுக பட்டணம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிற ஒரு பட்டணம். ஒரு கப்பலில் இருக்கிற பட்டணம், ஒரு துறைமுகம் இருக்கிற பட்டணம் எப்பவுமே செல்வத்துல செழிப்பா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டு ஆட்கள் வருவார்கள், வர்த்தகம் நடக்கும், வியாபாரம் இருக்கும், அநேகருக்கு பிழைப்பு இருக்கும், பணம் பரிமாற்றம் நிறைய இருக்கும், சின்ன சின்ன தொழில்கள் நிறைய இருக்கும். இதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள ஒரு பட்டணம். ஆனால் இவர்கள் செல்வம் வந்தாலே கடல்ல கொழுப்பு அடைச்சிடும். கர்த்தரை தேடுற இருதயம் இருக்காது, பார்க்கிற கண்களும் இருக்காது. அது உண்மைதான். அவ இது கடற்கரை பட்டணம். இந்த ஆசேரை குறித்து, இந்த தீரு சீதன் பட்டணங்களை சுதந்திரித்த ஆசேரை குறித்து வேதத்துல யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். இது முக்கியமானது, இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசி நாட்களில் நேரிடும் காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி யாக்கோபு தன் கடைசி நாட்களில் 12 பிள்ளைகளையும் அழைத்து ஒவ்வொரு மீது கரங்களை வைத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறான். தீர்க்க தரிசனமே காரியங்களை உரைக்கிறான். அப்படியே ஆசேருக்கு சொல்லும் போது 20ஆம் வசனத்துல ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அவன் பாருங்க, ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ராஜாவோடு தொடர்புடையவனா இருப்பான். தான் ஈராம் ஒரு அந்த தேசத்தின் அதிபதியா இருந்தான். இப்போ அவன் கொழுமையான பதார்த்தங்கள், கொழுமையான பதார்த்தங்கள் யார் சாப்பிட முடியும்? செல்வம் இருந்தா தான் சாப்பிட முடியும், பணம் இருந்தா தான் கொழுமையான பதார்த்தங்கள் சாப்பிட.
இல்லைன்றால் அங்கங்கே கூட ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும். அதான் கொழுமையான பதார்த்தங்கள். அது யாரு? ராஜா முதலானவர் சாப்பிடக்கூடிய கொழுமையான பதார்த்தங்கள் என்று அந்த நாட்களிலே யாக்கோபு ஆசேருக்கு சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் தான் இப்போ நிறைவேறி இருக்கு. யோசுவா காலத்துல நிறைவேறிட்டு அந்த ஆசேர், அந்த தீரு சீதன் பட்டணம் அவளுக்கு வந்துச்சு. பொதுவாக ஒரு செல்வம் கொளித்த பட்டணங்கள் மீது எதிரியுடைய கண்கள் இருக்கும். இப்போ பாகிஸ்தானுக்கு எப்பொழுதுமே பாம்பே மேல குறி இருக்கும். அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு தீவிரவாத குரூப் என்ன செய்ச்சு, படகுல வந்து கேட்வே ஆஃப் இந்தியாட்ட இறங்கி தாஜ்கோட்டைக்குள்ள புகுந்து அநேகரை அட்டாக் பண்ணி கொலை செய்தாங்க. உங்களுக்கு தெரியும். அது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ எங்க செல்வம் பெருத்தப்பட்டவங்க இருக்கோ, இந்த 2ஆம் உலக யுத்தத்துல சென்னை துறைமுகத்து மேல ஜெர்மானிய கப்பல் எம்டன் ஒரு கப்பல் அது வந்து குண்டு போட்டதாகவும், அந்த குண்டு தொலைத்த கட்டடம் இன்னும் ஹைகோர்ட்ல இருக்கு. அந்த இடம் இன்னும் நாவார்த்தமா வச்சிருக்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அவே ஒரு செல்வம் கொளிக்கும் பட்டணத்தை எதிரிகள் எப்பொழுது கைப்பற்ற துடிப்பார்கள். ஆகவே இந்த தீரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு பலர் முயற்சி செய்தாங்க. இந்த தீரு பட்டணம் இப்ப கர்த்தரையும் தேடல. கர்த்தர் தன்னுடைய வம்ச ஒரு கோத்திரத்தில் உள்ள ஒரு குடும்பம் தான், யாக்கோபின் குடும்பம் தான். யாக்கோபை ஆசிரியர் கர்த்தருக்கு பிரியம் தான். கர்த்தர் இப்ப வெறுக்க ஆரம்பித்தார். ஆனால் அவரை அழிப்பேன் என்று சொல்வதற்கு முன்னால் தீர்க்கதரிசிகள் மூலமா எச்சரிப்பார். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தெரிந்து கொண்ட நினைவே பட்டணத்தாரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அப்படி திரும்பவில்லை. இந்த எசேக்கியேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் நீங்க பிறகு படித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் முழுவதும் எசேக்கியேலுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி அந்த தீரு பட்டணத்துக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்க என் சொல்ல கேளாம போனா இப்படி இப்படிலாம் அழிஞ்சு போவீங்க, நிர்மூலமாயிருவீங்க, கடலுக்குள்ள சீரழிஞ்சு போயிருங்க இதெல்லாம் சொல்லி கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாரு. ஆனா இவங்க கீழ்ப்படியல. இப்ப நடந்தது என்ன? நெபுகாத் நேச்சார் என்பவன் அவங்க படையெடுத்து வந்து அந்த பட்டணத்தை அழித்து தரமட்டமாக்கி விட்டான். இன்றைக்கு அந்த பட்டதோடு தான் அந்த பட்டணம் இன்னைக்கு இருக்கிறது. எழுப்பி கட்டப்படவே இல்லை. இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அது அப்படிதான் இருக்கு. அது மாத்திரமல்ல, அலெக்சாண்டர் தி கிரேட் அவன் பின்னால வரான். அவனும் இந்த பட்டணத்தை நிர்மூலம், இந்த பட்டணத்தில் உள்ள டெபிரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டட சிதைவுகள், வேஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து இப்போ மத்திய தரக்கடல் பகுதிக்குள்ள சைப்ரஸ்னு ஒரு தீவு இருக்கு, இன்னொரு தீவு தீருன்னு இன்னொரு தீவு இருக்கு. அதையும் பிடிக்கிறதுக்காக ஒரு பாலம் போடுவான், ரோடு போடுவான். அந்த முயற்சி செய்யும் போதுதான் அந்த அலெக்சாண்டர் தி கிரேட் மரித்து போய் விடுகிறான். அதுவும் சரித்திரத்துல இருக்கு, நம்ம வேதாந்தத்துல குறிப்பிடப்படும். அப்படி பாலும் நிர்மூலம் ஆயிடுச்சு. இதே தீர்தான் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் உதவி செய்த ஈராம் வாழ்ந்த ஆளுகை செய்த ஒரு தேசம். கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்காமல் போன போது அவர்கள் அழிவிருந்து நிர்மூலமாகி போனார்கள். அப்போ அந்த தீர்வை குறித்து அவன் அழிவுக்கு காரணத்தை தான் இந்த 28ஆம் அதிகாரத்துல ஆவியான வெளிப்படுத்துகிறார். நீங்களும் அப்படி இருக்காதீங்கப்பா, நமக்கு ஒரு எச்சரிப்பு செய்தி. அப்ப இந்த தீர்வு எப்போ கர்த்தரை விட்டு விலகி இந்த தீர்வின் அதிபதி கேளிக்கைகளுக்கும் செல்வத்துக்கும் தன் செவியை சாய்த்து கண்களை சாய்த்து கர்த்தரை மறந்தானோ, அங்கே சாத்தான் அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்தான். அவன் மேற்கொண்டதுனால அவர்கள் எச்சரிப்பை கேட்டு திருந்தாமல் போனபடியினால அவர்கள் அழிந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல அந்த தீர்வு பட்டணத்தை சார்ந்த அந்த தீர்வின் அதிபதி அந்த ராஜாவுக்கு அவன் சாத்தானுக்கு ஒப்பிடப்படுகிறான். அவன் எப்படி அழிந்தான் என்பதற்கு காரணம் இந்த சாத்தானுடைய வரங்கள் 9 அவனிடத்தில் காணப்பட்டது. அதுதான் இங்க இப்பொழுது குறிப்பிடப்பட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசன 28ஆம் அதிகாரம் 11 - 15 வரைக்கும். அந்த அதிகாரம் முழுவதுமே அந்த தீரு அழிந்ததுக்கு காரணம் சாத்தானின் வரங்கள் அவனுக்கு இருந்தது. அப்ப இந்த உலகத்துல நம்ம அழியாம பாதுகாக்கப்படணும்னா பரிசுத்தாவியின் வரங்கள் நமக்கு வேணும், ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு வேணும். அப்ப அந்த தீரு பட்டணத்துல அந்த அதிபதிக்கு
சாத்தானுடைய வரங்கள் தான் காணும். ஒரு 9 வரங்கள் என்று சொன்னேன். அது என்னென்ன வரங்கள்? இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம், அதே எசேக்கியேல் 28 அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 28 11 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேலுக்கு உண்டாகி, கர்த்தர் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பு. அவனை குறித்து புலம்பு, சந்தோஷப்படாத. ஏன்னா ஆசிரியர் வம்சத்தான். கொஞ்சம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஏன் புலம்பு சொல்றாருன்னா, அவன் ஆசிரியர் வம்சத்தை சார்ந்தவன். அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். முதலாவது வாரம் முத்திரை மோதிரம், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். ஆக தீர்க்கதரிசி புத்தகத்துல நம்ம வாசிப்போம், நான் உன்னை முத்திரை மோதிரமாக தெரிந்து கொண்டேன். முத்திரை மோதிரம் என்றால் ராஜாக்கள் அணிவது, அதிகாரம் படைத்தவர்கள். அதாவது நமக்கு எஸ்தர் சரித்திரத்துல தெரியும், அகஸ்வர் ராஜாவுடைய சரித்திரத்துல தெரியும். இந்த முத்திரையை போட்டா, அந்த முத்திரை மோதிரம்னா அந்த கையில ஆஹ், இந்த மோதிர விரல்னு சொல்லுவாங்க, அதுல போட்டிருப்பாரு. ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு அறிக்கை அனுப்புகிறார்கள் என்றால், அந்த ராஜா அந்த ஒரு முத்திரையை அதுல அதுக்கான இங்கு ஏதாவது இருந்திருக்கும், அது அதுல பதிய வச்சுட்டாருன்னா இது ராஜாவுடைய கட்டளை பெற்றது, அதிகாரம் பெற்றது என்று அறிந்து கொள்வார். இப்போ விசித்திரமான, அங்க சொல்லப்பட்டிருக்கு, விசித்திரமான செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் என்று சொல்லப்பட்டது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் தான் முத்திர மோதிரம். இப்ப எடுக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30 வாசிக்கிறேன். எபேசியர் நா- எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற விசித்திரமான ஒரு முத்திரை என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஆனா இங்க சீரு ராஜாவுக்கு ஒரு விசித்திரமான முத்திர மோதிரம். அவனுக்கு சாத்தானுடைய இந்த முத்திர மோதிரம் கிடைச்சிருக்கு. சாத்தானுடைய அதிகாரம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். இந்த சாத்தானை என்ன செய்கிறான்? கர்ச்சிக்கிற சிங்கம். ஆனா நம்முடைய இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறது யூத ராஜசிங்கம். நல்லா தெரிஞ்சுக்கணும், யூத ராஜசிங்கம். காட்டிலுள்ள மிருகங்களுக்கு ராஜா சிங்கம், ஆனா யூத ராஜ சிங்கம். சாத்தான் காட்டில் உள்ள சிங்கத்துக்கு, கட்சிக்கிற சிங்கத்துக்கு ஒப்பிடப்படுது. நம்மோட தேவன் கம்பீரமா இருக்கிற, அத்துதிகளுக்கும் ஆராதனைக்குரிய யூத ராஜசிங்கமாய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப ராஜாவுக்கு முத்திரை உண்டு, இப்ப சிங்கத்துக்கு ஒரு முத்திரை கர்ச்சனை. ஆனா நம்முடைய யூத ராஜாவுக்குரிய முத்திரை பரிசுத்த ஆவியின் முத்திரை. எனக்கு அருமையான தேவ சொன்னேன். அப்போ இந்த சாத்தானுக்கு ஒரு விசித்திரமான முத்திரை, கட்சிக்கிற பீரிட்டு போட்டு விடுவான், யாரையும் கிழித்து அவமாக்கி விடுவான். முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்ட போது ஆண்டவர் வருத்தப்படுறாரு,
எப்பா, நான் தான் அவங்கள ஆளுகை செய்கிறேன், அதை விட்டுட்டு ராஜா வேணும்னு கேட்கிறேன். இந்த ராஜா என்ன செய்வா? என்னுடைய மனைவி பிள்ளைகளை எடுத்துக்கொள்வான், சொத்து சுதந்திரங்களை எடுத்துக்கொள்வான், வாலிபரை அடிமைகளாக வைத்துக் கொள்வான். ஒண்ணும் நம்ம சுயாதீனமா செய்ய முடியாது, எல்லாரையும் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்வான். யாரும் சொந்தம் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. இப்படிலாம் ஒரு ராஜா தேவையா? அந்த கத்திரிக்கிற சிங்க நிச்சயம் எல்லாத்தையும் பட்சித்து போட்டு விடும், அடித்து நொறுக்கி விடும். ஆனா யூத ராஜசிங்கம் எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற ராஜசிங்கம். எனக்கு அருமையா போய் வச்சேன். இன்னைக்கு நீங்க எந்த முத்திரையை வைத்திருக்கிறீர்கள்? கட்சிக்கிற சிங்கத்தின் முத்திரை உங்கள் மேல இருக்கிறதா? அதான் பல சிலது பாருங்க, ஆரவாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டதையும் பீறிட்டு போடும், இஷ்டத்துக்கு வாழும். ஏன்னா காட்டுத்தனமான வாழ்க்கை. அதான் சாத்தானுடைய ஆனா நாம யூத ராஜசிங்கத்தின் அந்த முத்திரையை நாம் பதித்திருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சாத்தானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் உலகத்துக்கு அதிபதியா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 14:30. யோவான் 14:30 நான் வாசிக்கிறேன். இனி நான் உங்களுடைய அதிகமாக பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகுது. இனிமே நான் அதிகமா பேச மாட்டேன்ப்பா, இனிமே நான் பாடு மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறேன். ஏன்னா உலகத்தின் அதிபதி வந்துட்டான், அவனுக்கு என்னிடத்துல பங்கு கிடையாது, அவன் என்ன தொடவே முடியாது. அவன் கட்சிகள் சிங்கம் வருது, அவன் என்ன மேற்கொள்ள முடியாது. அந்த கட்சிகள் சிங்கத்தை தேவன் என்ன செய்தாராம்? சிலுவையிலே அவர் காலால் மிதித்தார், என்ன அறிந்திருக்கிறோம். அப்ப அந்த சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யாரா? அவனுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தின் அதிபதி. அப்போ இந்த தீரு அந்த பட்டணத்துக்கு ஒரு அதிபதி இருந்தான், அதே போல இந்த உலகத்துக்கு அதிபதி இந்த சாத்தான். இந்த சாத்தானுடைய ஆவியை பெற்றவன் தான் அந்த தீருடைய ராஜா. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தரை அவன் தேடவில்லை. அவன் விசித்திரமான முத்திரை மோதிரமாய் காணப்பட்டான். எப்படி காட்டு சிங்கம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சாப்பிட்டு தெரியுமோ, அதே போல அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்னைக்கு நமக்கு ராஜமுத்திரை, அந்த பரிசுத்த முத்திரை போடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 26:18 சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கிறது, சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்? யோவான் 10:10 கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு பூரண ஜீவன் கொடுக்க வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன், பீரிட்டு போட்டு விடுகிறவன், அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப சாத்தானுக்கு இந்த உலகத்தின் அதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் கொல்லுவான், அழிப்பான், ஆனா யாருக்கும் ஜீவனை கொடுக்க மாட்டான். அதான் தெரிந்து கொள்ளுங்க. ஆனா இயேசு கிறிஸ்தோ பரிபூரண ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். இப்ப இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாய் முத்திரை நம்ம மேல இருக்கணும். அந்த சாத்தானுடைய முத்திரை, அது கர்ச்சிக்கிற சிங்கம், பீரிட்டு போடுகிற சிங்கம், அநேகரை அழித்து நொறுக்கி போட்டு விடும். இன்னைக்கு நம்முடைய குணம் எப்படி இருக்கு? நமக்கு ராஜரிக அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க இருக்கிறார். லேவியரும் ஆசாரியரும் அந்த வேலையை செய்தாலும் இன்னைக்கு நமக்கு ராஜரிக அபிஷேகம், மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் ஆசாரியனா கத்தரை துதிக்க வேண்டும், மறுபக்கம் ராஜரிக வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீ யூத ராஜசிங்கத்தை போல வாழ வேண்டும். பட்சிக்கிற, கட்சிக்கிற, பீரிட்டு போடுகிற அந்த காட்டு சிங்கத்தை போல இருக்கக்கூடாது. நம்முடைய யூத ராஜசிங்கத்தை போல் காணப்பட வேண்டும். பெற்றுக்கொண்ட அதிகாரம், கர்த்தர் நமக்கு சில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவே கூடாது. இந்த அதிகாரத்தை சரியாய் நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது பார்க்கிறோம், எசேக்கியேல் 28:3. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்று உனக்கு மறைபொருள் அல்ல. இந்த தீருடைய அதிபதி தானியேலை காட்டிலும் ஞானவானும். அப்போ இந்த சாத்தனை செய்யறான், ஞானத்தை கொடுக்கிறான். இன்னைக்கு நமக்கு தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின்
ஆரம்பம். ஆனா இங்க சாத்தானும் சில ஞானத்தை கொடுக்க. சாத்தான் மிகுந்த தந்திரம் உள்ளவன். அவனும் மிகுந்த தந்திரம் உள்ளவன், நல்ல புத்திசாலி, பயங்கரமான தந்திரம் உள்ளவன், யாரையும் வெளுத்தட்டி விடுவான். அப்ப அவனுக்கு ஒரு ஞானம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஞானம் நமக்கு இருக்கிறது. ஆனா சாத்தான் ஞானத்தை கொடுக்கிறான். சாத்தான் கொடுக்கிற ஞானம் விஞ்ஞானம். அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். இன்னைக்கு உலகத்தை இன்னைக்கு அழிக்கிறதும் இன்னைக்கு விஞ்ஞானம் தான். ஆனா விஞ்ஞானம் நம்முடைய ஆத்மாவை அழிவிலிருந்து காப்பது. விஞ்ஞானம் சரீரத்துக்குரியது, விஞ்ஞானம் ஆத்மாவுக்குரியது. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன செய்யுது? சில நல்ல காரியங்கள் செய்வது போல இருக்கும். எனக்கு உலகத்துக்கு அழிவு. இன்னைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால இன்னைக்கு இயற்கைகள் சீர்கேடு அடைகிறது, கடல் மட்டம் ஏறுகிறது, பனிப்பாறைகள் உருகுகிறது, மனிதனுடைய குணங்கள் மாறுகிறது, தட்பவெப்பநிலை மாறுகிறது. 3 மாசம் மழை 3 மணி நேரத்துல பெய்கிறது. எந்த இடத்தை பார்த்தாலும் வெள்ளங்கள், சாலைகள் எல்லாம் ஆறுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது, நிலச்சரிவுகள், பாடுகள். ஆனா என்ன? விஞ்ஞானம். இப்படியெல்லாம் வரும், நிலச்சரிவு வரும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பொழியும், விஞ்ஞானம். ஆனா அதை யாரும் தடுக்க முடியுதா? விஞ்ஞானத்தால எதையும் தடுக்க முடியுதா? ஆனா விஞ்ஞானத்தால முடியும். ஒரு மழையை தடுத்தானே, ஒரு சூரியனையும் சந்திரனையும் தடுத்தானே ஒருத்தன். அதெல்லாம் எப்படி? அதற்கும் விஞ்ஞானம் என்று பெயர். இன்னைக்கு அப்ப சாத்தான் கொடுப்பது விஞ்ஞானம், உலகத்தின் அறிவு, அறிவு பெருத்தவன். அதனால்தான் வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அறிவு பெருத்தவன், நோவு பெருத்தவன். இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானுடைய ஞானம். ஏசாயத்திற்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து, அப்போ பூமியிலிருந்து ஒரு ஞானம் இருக்குதா இல்லையா? அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இதுதான் ஞானம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா சாத்தானுடைய ஞானம் இப்ப நம்ம வாசிக்க கேட்டோமே, ரெட்லி அகேன்ஸ்டா இருக்கும், அப்படியே வேறு விதமா இருக்கும். இப்ப சாத்தானுடைய ஞானம் அழிக்கிறது, இன்னைக்கு உலகத்தை அழிக்கிறது, உலகத்தை கேடுண்டாக்கி கொண்டிருக்கிறது. வானமண்டலத்தின் ஓசோன் சோனை அது கிழித்து கொண்டு இருக்கிறது, வெப்பமயமாக்குதல் பெருகி கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய ஞானம் விஞ்ஞானம். எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த கர்த்தர் அந்த ஞானத்தை தந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனை பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும், அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல், இயேசு கிறிஸ்து மேல் தங்கி இருப்பார். இன்னைக்கு அந்த ஞானத்தின் ஆவியானவர், இயேசு கிறிஸ்து மேல் இருந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மையில இருக்கிறார். ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படும் போது கர்த்தர் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் ஊறி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் இருக்கும்போது நம்முடைய ஞானம் எப்படி? இன்னைக்கு நம்ம அறிவு ஞானத்தை எதற்காக பயன்படுத்துகிறோம்? இன்னைக்கு கிரிமினல்ஸ், இன்னைக்கு காவல்துறை 2ஆக பிரிக்கிறது. சைபர் கிரைம், ரவுடி, பட்டயம், அறுவாள், வெட்டு, குத்து, அது ஒரு வகையான இது. இன்னொருத்தன் ரத்தனம் சிந்த மாட்டான், கோட்டு டை தான் போட்டிருப்பான், ஆனா மகா கேடியா இருப்பான், உலகத்தை அழிப்புல நடத்திக்கிட்டு இருப்பான். எல்லா ரவுடித்தனம், எல்லா திருட்டுத்தனமும், எல்லா கள்ளத்தனமும் அவன்கிட்ட இருக்கும். அறிவு ஞானம் அதான் உலகத்தின் ஞானம். கொல்லவும் திருடவும் அழிக்கிறது தான் உலகத்தின் ஞானம். ஆனால் ஆவிக்குரிய ஞானம் என்பது என்டலி டிஃபரெண்ட். அது சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் கொடுக்கணும். அந்த வசனங்களை எல்லாம் நல்லா தியானித்துக் கொள்ளுங்க. இப்ப சாத்தானும் ஞானம் உள்ளவன், ஞானத்தினால் அழிவை ஏற்படுத்துகிறான். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் ஞானத்தினால் கட்டுகிறார், ராஜ்யத்தை கட்டுகிறார். ஞானவான் நிமித்தமாக
பட்டணம் கடிகூறும். ஞானி மதில் மேல் ஏறி பட்டணத்தை பிடிக்கிறான். இப்போ இன்னைக்கு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறது. இதுல நமக்கு அந்த மெயின் ஞானம் நமக்கு வேணும்னு ஆண்டவர்ட்ட கேளுங்க. இன்னொன்னு, சாத்தானுக்கு இன்னொரு தன்மை பாருங்க. அதே 28ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல முதல்ல பார்த்தோம் விசித்திரமான புத்திர மோதிரம் அதிகாரம். அடுத்தது ஞானம். இப்போ அதுல பூரண அளவுள்ளவன். இயேசு கிறிஸ்து குறித்து தான் உன்னத பட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10,000 பேர்களில் சிறந்தவர். அவ்வளவு அழகு. இப்போ சாத்தான அளவுள்ளவன். ஏன்னா சாத்தானும் தேவ சாயலை உடையவன் தான். தேவ தூதர்கள், நாம தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் தேவனோடு கூட இருந்தவர்கள். அவர்களுக்கும் தேவ சாயல் உண்டு. அப்போ அவ்வளவு அழகுடையவர்கள் என்று சொல்லப்படும். இப்ப சாத்தான் நீங்க நினைக்கிற மாதிரி நாக்க தள்ளிக்கிட்டு மூக்க துருத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் விகாரமான விகற்பமான கிடையாது. அவனும் மிகவும் அழகுள்ளவன். ஆனா வேதத்தில் சொல்லப்படும் அழகு ஒரு மாயை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகத்துல அழகு ஒரு பெரிய மாயை. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்து யெகூ ஒலிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொண்ட யாரு சிம்ரி சேமடைந்தவனாய் என்றார். பாருங்க, யேசபேல் புருஷனை கொண்டாச்சு. ஆனா இவன் என்ன செய்யறா? கண்ணுக்கு மையிட்டு டோப்பாவை மாட்டி சிங்காரித்து பட்டு கூட கேட்டி தலை குலுங்கி வாரா. யெகூவ மயக்கிறதுக்கு வாரா. ஆனா அவளை தள்ளி விட்டாங்க. நாய் நக்கிச்சு மண்டோட்ட காணும். அழகு மாயை. அழகினால் ஒரு அவன் புருஷனாவ கைக்குள்ள வச்சிருந்தா யேசபேல். அப்ப அந்த அழகு ஒரு யேசபேலின் தன்மை. இன்னைக்கு சில நம்ம நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். சுத்தம் வேற, சுத்தம் என்பது வேற. ஆனா வேதத்துல குணசாலியா இருப்பவர்களுக்கு தான் அழகுள்ளவர்கள் சொல்லப்படுது. அபிகாயில், எஸ்தர், இவர்கள் எல்லாம் அழகுள்ளவர்கள். எதை வச்சு? பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு சொல்லல. அவருடைய குணாதிசயங்கள் தான் ஒரு பெண்ணுக்கு அழகு. ஆனா இங்க பார்க்கிறோம் சாத்தான் அழகு. சிலவங்க பார்க்க தங்களை அழகுபடுத்துறதுலயே வாழ்நாள பாதி நாள் வீணாக்கிடுவாங்க. தங்கள் வருமானத்துல பாதி அழகு சாதனங்களிலேயே செலவழிந்து. இந்தியாவில அழகு சாதனங்கள் அதிகமா விற்குது. ஏன்? அப்ப எல்லாரும் தங்களை அழகுபடுத்துறாங்க. சாத்தானுடைய நீ எப்படி இருக்கிற அப்படியே இரு. நீ தேவனுடைய சாயல். 10,000 பேர்கள் சிறந்தவர். அதை மறந்துடாதீங்க. உன் சரீரத்தை நீ அழகுபடுத்த ஆரம்பித்து விட்டா, எப்போ உங்க வாலிப பிள்ளை ஒரு கண்ணாடிக்கு மேல மணிக்கணக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுதோ அப்பவுமே பெதடியில் 2 தட்டு தட்டி கொண்டே அறுத்து விட்டுருங்க. அது டேஞ்சர், அது ஆபத்து. அப்ப தன்னுடைய அழகை மேம்படுத்த நினைத்தாலே அது ஒரு விபத்தாய் மாறிவிடும். அது சாத்தானின் தந்திரம். நாம எப்படி இருக்கோம் அப்படியே இருக்கோம். சுத்தமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். உன் வஸ்திரம் சுத்தமா இருக்கணும், உன்னுடைய பேச்சு சுத்தமா இருக்கணும், உன் சரீரம் சுத்தமா இருக்கணும். அதை விட்டு விட்டு ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்லி இல்லாத வேஷத்தெல்லாம் போட்டுட்டு மயக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா அது இயேசபேலின் இயேசபேல் புருஷன் செத்துருக்கிறான், ஆகாம் செத்துருக்கிறான். அப்படி இருந்தும் அவனுக்கு ஒன்னும் யெகூவ கவர் பண்றதுக்கு அவன் என்னெல்லாம் வேஷம் கட்ட வித்த கெட்டு இருக்கிறாள். அவைய சாத்தான் அழகை வைத்து இன்னைக்கு உலகம் இதுல மயங்கி கிடக்குதா இல்லையா? சினிமா நடிகர்கள், கவர்ச்சி நடிகர்கள் இன்னைக்கு எல்லாம் அதுல மயங்கி கிடக்குது. உலகம் இன்னைக்கு மயங்கி கிடக்குது. அழகுக்கு பின்னால் கிளியோபட்ரா வாழ்க்கை, அழகிகளுக்கு பின்னால் போன ராஜ்யங்கள் சீரழிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம ஊர்ல பெரிய பண்ணையார் முராஸ்தான்னு சொல்லுவாங்க. அழகினால் மயங்கி போய் சொத்துக்களை இழந்து, குடும்பங்களை இழந்து
பிச்சைக்காரனை, குஷ்டரோகிய ரோட்டில் சுத்திருக்கிறவர்கள் இருந்தார்கள். அதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அழகு ஒரு மாய. சுத்தமா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். சும்மா ஏனதானு இருக்கிறோம். நேர்த்தியா இருப்போம், அலங்காரமா இருப்போம். ஆனா அதுக்காக நான் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லி கண்ணுக்கு மையிட்டு அதை இட்டு இதை இட்டு இந்த மாதிரி இயேசுபேல் தனம் பண்ணவே கூடாது. ஏன்னா அழகு ஒரு மாயை. யாரொருவர் தங்களை அழகுபடுத்துவதில்லை, நேரத்தையும் அதிகமான கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்து விட்டார்களோ, உனக்குள் அந்த சாத்தான் தன்மை வந்து. ஏன்னா சாத்தான் அவ்வளவு அழகுள்ளவன், அவன் அழகுள்ளவன். ஆனா நம்முடைய தேவன் அவனை காட்டியவன் சம்பூர்ண அழகு. அதான் வித்தியாசம். நீ சம்பூர்ண அழகுள்ளவன், அந்த சாத்தான் பூரண அழகுள்ளவன். சரி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்தது அது 28:13 4வது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதல் வசன வார்த்தையை மட்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:13 நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இந்த ஏதேன் தோட்டத்துல முதல்ல கர்த்தர் இருந்தார், ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, தேவன் வந்தார். ரம்யமான ஒரு வாழ்க்கை. எப்ப சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ள வந்தானோ, சமாதானம் போச்சா, சந்தோஷம் போச்சா. அதுக்கு பிறகு தானே அந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில வேதனை, சலிப்பு எல்லாம் வருது. அது வரைக்கும் இருந்ததா? அவங்க கிச்சன் இருந்ததா? ஷெல்டர் எதுவும் இருந்ததா? ட்ரெஸ் கூட கிடையாது. தேவன் தன் மகிமையினால் அவர்களை மூடியிருந்தார். சிங்கம், புலி, கரடி எல்லா வனவிலங்குகளும் ஒண்ணு போல அவ்வளவு சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு ஒரு சந்தோஷம், சமாதானமான வாழ்க்கை. அதான் ஏதேன் தோட்டம். ஆனா அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள சத்துரு வேலையை குறித்து கொண்டு வந்தபோது நடந்தது என்ன? அங்கே அந்த மனிதன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து விட்டான். அவனுக்கு சாத்தான் நம்மை அமைதியை இழந்து விட்ட அமைதியை கொடுப்பதற்காக சில ட்ரிக்ஸ் கொடுக்கிறான். என்ன ட்ரிக்ஸ்ன்றா, யோகா, தியானம். இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? இன்னைக்கு அரசாங்கம் யோகாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இன்னைக்கு ஸ்கூல்ல யோகாவை, தியானம், மெடிடேஷன் என்று சொல்லி இஷ்டத்துக்கு மலவாடி வாரத்துல ஒரு ஆசிரமத்தை போட்டுக்கிட்டு அவனை பண்ற அக்கப்பொருள் இருக்கே தியானம், ஆன்லைன்ல தியானம், மென்டலா சுத்திட்டாலே மெஸ்மரிசம் பண்ணி இன்னைக்கு எத்தனை இளம் சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதன் சமாதானத்தை சந்தோஷத்தை இழந்தான். எப்ப நீ ஏதென்ற இடத்தை விட்டாயோ அப்பவே போயிடும் சமாதான சந்தோஷம். தேவனுடைய உறவை விட்டு வெளியே போய்விட்டாலே நமக்கு சமாதான சந்தோஷம் கிடையாது. நாங்க தேவனோடு இருந்தாங்க, வீடு இல்ல, வஸ்திரம் இல்ல, அங்க கிச்சன் இல்ல, என்ன சாப்பிட்டாங்க எது சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் சந்தோஷமா இருந்தாங்க, எவ்வளவு சமாதானமா இருந்தாங்க. இப்ப பயம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, வேதனை வந்துச்சு, சலிப்பு வந்து விட்டது. தேவனை விட்டு விலகும். அப்ப நீ ஏதேன் தோட்டத்துல எப்ப சாத்தான் நுழைஞ்சுட்டானோ அது சுடுகாடா மாறிடும். நீங்க சில நேரத்துல பாருங்க, மயான அமைதி, சில வீடுகள் மயான அமைதின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பரலோக அமைதின்னு சொல்ல முடியாது? ஏன்னா பரலோகத்துல எப்பொழுதும் அல்லேலூயா ஓசனைட்டு ஆரவார சத்தம் உண்டு. சமாதான, சந்தோஷம், களிப்பு, கெம்பீரம். நீதிமான் கூடாரத்திலே களிப்பும் கெம்பீரம் இருக்கணும். இப்போ துன்மார்க்கன் வீட்டுல தான் மயான அமைதி. இந்த சுடுகாட்டுக்கு போனாலே நிறைய பேச்சு வராது, ஒரு மயான அமைதி வந்துடும். இந்த சாத்தான் ஒரு வாலிபனுக்குள்ள பிடிச்சிட்டான். 1 2 இல்ல, 6000 பேர். ஒட்டு மொத்தமா எங்கேயோ போராட்டம் போன இடத்துல இவன் வாலிபன் குறுக்க வந்தானு தெரியல, உள்ள போந்து 6000 பேர் உள்ள இருக்கு. இவன் எங்க போனா, வீடு என்ற ஏதேன் தோட்டத்தை விட்டு கல்லறை தோட்டத்தில் போய் நின்றான். அந்த லேகியான பாருங்க, பிரேத குழிகள் இடத்துல போய் நிக்கிறான். மயான அமைதி. இன்னைக்கு அதுதான் யோகா, இந்த ஆழ்நிலை தியானம், ஆசிரமம் இதெல்லாம் சொல்லுது. ஏதேன் தோட்டத்துக்கு அவனுக்கு சமாதான சந்தோஷம் வேணுமா? ஏதேன் தோட்டத்துக்கு வா, தேவனிடத்துல வா, கர்த்தரிடத்துல நீ வா. அதை விட்டு கண்டவங்கிட்ட இப்படி போனா இருக்கிற சமாதான சந்தோஷத்தை இழந்து நாம் மீண்டும் நிர்வாணிகளாய் வேறு விதமாய் மாறி விடுவோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஆற்றை கடந்து கெத்சமனே தோட்டத்துக்கு போனார். எதுக்காக போனார்?
ஜெபிக்க போனார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பாடு வரப்போகிறது. அந்த பாடு என்ன என்பது தெரியும். எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு வேதனையானது என்பது தெரியும். ஆனா ஒரு சமாதான சந்தோஷத்தோடு போனாரு. ஏனென்றால் கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறார். அங்கே போய் ஜெபிக்கிறார். அப்ப நீ தேவனுடைய ஏதேன் ஏதேன் தோட்டம் அல்ல கெத்சமனே தோட்டத்துக்கு நீ வந்து ஜெபித்து பாருங்க, ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாயிருக்கும். இதுதான் சொல்லப்படுது. அப்ப சாத்தானுக்கு அநேகரை இந்த மாதிரி திசை திருப்பி கொண்டிருக்கிறான். உன் மன உளைச்சல். இன்னும் சிலர் பெரிய பெரிய கார்பரேட் செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சனி ஞாயிறு எங்கேயாவது கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி நல்லா சாராயத்துல முங்கடிச்சு இஷ்டம் போல ஆட விட்டு என்னெல்லாம் கூத்து நடக்குது. பிறகு திங்கக்கிழமை வந்து பைத்தியம் பிடிச்ச போல அவன் நிக்கிறான். போதையில் போய் பாதை மாறி கொண்டு இருக்கிற இன்னைக்கு உலகம் கேட்டா நான் அன்பை தேடுகிறேன், சமாதானத்தை தேடுகிறேன், சந்தோஷத்தை தேடுகிறேன். இல்ல, நீ இருக்கிற வீட்டிலேயே சமாதானம் சந்தோஷம் இருக்கு. இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பார். ஆனால் எப்பொழுதும் சமாதான சந்தோஷம் கூடவே இருக்கும். அதுக்காக தேவன் படைத்த இயற்கைகளை போய் பாருங்கள், குடும்பம் போய் பாருங்கள், புது இடங்களை பாருங்கள், அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனா தேவனோடு கூட இருந்தால்தான் இந்த சமாதானம் சந்தோஷம். இன்னைக்கு உலகம் ஒரு அமைதியை தேடுது. பீஸ் ஆஃப் மைண்ட் கேட்டா பீஸ் ஆஃப் மைண்ட். எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல. அப்ப கிளாஸ் ஆஃப் ஒயின் அதை அடிச்சு பார்க்கறான், போதை ஏற்றி தவறுகளை செய்கிறான். இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கை, இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. அமைதிக்கு இடம் ஏதேன் தோட்டம், சமாதானம், சந்தோஷம் அதை உண்டாக்க வேண்டுமா நீங்க கெத்செமனே தோட்டத்துக்கு வா. சரி, அப்போ இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? ரகசியமாக அமைதி என்ற பெயரில் நம்மை சீரழிக்க தொடங்கி விட்டான். இன்னைக்கு அநேகர் அதுல அடிமைப்பட்டு விட்டார்கள். இதெல்லாம் சாத்தான். இந்த யோகால் சில முத்திரைகள் என்று சொல்லுவார், அதெல்லாம் சாத்தானுடைய முத்திரைகள். அதான் விசித்திரமான முத்திரைகள் நான் முதலே சொன்னேன். அதுதான் சாத்தான் நம்முடைய சரீரங்களை ஆளுகை செய்கிறான். வேதத்துல ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு, ஒரு ஸ்திரீக்குள்ள 7 பேய் இருந்துச்சு. ஆண்டவர் விரட்டிட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார். வீடு பெருக்கி சுத்தமா இருக்கு, ஆனா அது ஒண்ணு நிரப்பப்படணும். இல்லை என்றால் அது போய் விரட்டி விட்டது போய் 7 ஆவிகளை கூட்டு கொண்டு வந்துருமா. முந்தினது பாதும் பிந்தின கேடு மிக மோசமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்போ இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா கெத்செமனே தோட்டம் அல்லது ஏதேன் தோட்டம். ஏதேனுங்கிறது நமக்கு வீடு, கெத்செமனே என்பது ஆலயம், அப்படி வைத்துக் கொள்ளலாம். அப்போ அந்த அமைதியை தேடி இயேசுவிடத்துல வாருங்க, அவர் உங்கள் உள்ளத்தை நிரப்புவார். ஆனா அன்னைக்கு உள்ளத்தை வெறுமையாக்கி சாத்தானுடைய ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறது தான் சாத்தானுடைய தந்திரம். அடுத்தது சாத்தானுடைய இன்னொரு வரம், அது எசேக்கியேல் 28:5 அது எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். எசேக்கியேல் 28:5. உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய், உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமை ஆயிற்று. வந்துச்சா? வேண செல்வம் வேணும், வாழ்க்கைக்கு செல்வம் வேணும். நம்ம தத்துறதா இருக்குன்னு சொல்லல, ஆனா மேட்டிமை வந்து விடக்கூடாது. பாருங்க, சாத்தான் செய்கிறான், செல்வத்தை கொடுக்கிறான். அந்த செல்வத்தை நல்ல வழியில அவன் கொடுக்கவே மாட்டான், தகாத வழியில் தான் கொடுக்கிறான். ஆனா வந்து சேரும். அதனால்தான் துன்மார்க்கன் மேல் கண்ணை வைக்காதீர்கள், துன்மார்க்கன் நீதிமான்காத்தான் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். அப்ப துன்மார்க்கனுக்கு செல்வம் மிகுதியாக சேரும், ஐஸ்வர்யம் சேரும். ஆனா அது என்னதான்? நீதிமொழிகள் 10:22 எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பகுதி ஐஸ்வர்யம். அவர் தந்தா வேதனை இருக்காது, அவன் தலைமுறைக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்து வருகையின் பரியந்தம் உன் தலைமுறைக்கு அந்த ஆசீர்வாதம், ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கும்.
ஆனா துன்மார்க்கன் சம்பாதிப்பது சடிதியில மேல போயிடுவான். ஒரு ஹர்ஷத் மேத்தா ஷேர் மார்க்கெட்டை கலக்குனவர் அப்படியே உச்ச கொம்புக்கு போயிட்டான். ஆனா எங்க போனான்னு தெரியல. ஏன்னா துன்மார்க்கமாய் அந்த சம்பாத்தியம், வேதனை, ஹார்ட் அட்டாக், டப்புன்னு போயிட்டான். இன்னைக்கு நீ சம்பாதி, ஐஸ்வர்யனாக மாறு, ஆசீர் உண்டாகட்டும். ஆனா அது கர்த்தர் கொடுத்ததா இருக்கணும், அதுல வேதனை இல்லாததா இருக்கணும். ஆனா இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கைய பாருங்க. அவன் நீதிமான், உத்தமன். அதனால தான் கர்த்தர் அவன் மேல கண்ணை வச்சாரு. சாத்தான் அவன் மேல கண்ணை வச்சான். முன்னோருடைய ஆசி. ஆனா இப்போ அதுல அவனுக்கு வேதனை தானே இருந்தது, பயத்தோடு கலக்கத்தோடு தான் இருந்தான். ஆனா இப்ப கர்த்தர் ஆசி கொடுத்தாரு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் அந்த ஓமான் தேசத்துல, இந்த சலாலா இந்த பகுதி, இன்றைக்கும் யோபுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு, வேதனை இல்லாத ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர். இப்ப இன்னைக்கு கர்த்தர் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க வரும் முதல்ல சாத்தான் வேதனை சில கோடிக்கணக்கில் 50,000 கோடி, 100 கோடி, எல்லாம் கோடி தான். ஆனா கடைசியில எங்க போய் நிக்கிறான்? அதை அனுபவிக்க முடியவில்லை. சிறையில் அல்லது வழக்குகளில். இப்படிதான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கு. நமக்கு இருக்கிற கொஞ்சம் சந்தோஷமா சாப்பிடுறோம், தேவைகள் சந்திக்கப்படுது, நிம்மதியா வாழ்க்கையை நடத்துறோம். பணம் சேர்த்துட்டா அதை பாதுகாக்கிறதுக்கு 50 பேர் கூட வேணும். இப்போ வீட்டுல நாய் வளர்ப்பாங்க, அதே மாதிரி ரவுடிகளை கூட வளர்க்கணும். வளர்த்து அவளுக்கு எலும்பு தொட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. சமீப நாட்களாக நீங்கள் பார்க்கிற காரியங்கள் யோசிச்சு பாருங்க. பணம், ஐஸ்வர்யம் எல்லாம் 500 1000 கோடி. ஆனா அவர்கள் வாழ்கிறார்களா? ஒருத்தன் வீழ்கிறான், ஒருத்தன் சிறையில் வாடுகிறான். இப்படிதான் வாழ்க்கை. ஆனா நமக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் இருக்க. ஏன்னா நமக்கு கொடுத்தது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்னொன்னு, இசை. இசை ஒரு பயங்கரமான சத்துருனுடைய தந்திரம். அதை எடுத்துக்கொள்ளலாம், அதில் வாசிக்கலாம். அதே 13ஆம் வசனத்தை வாசிக்கணும். ம். அதை தியானிச்சிட்டோம். ம். 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 ரத்தினங்களும் பொண்ணும் ஒண்ணு. இது செல்வம், ஐஸ்வர்யம். அதையும் நாம தியானிச்சிட்டோம். ம். மேள மேள வாத்தியங்களும் பிறந்தநாள்ல இருந்தே உனக்கு பிறக்கும் போது தாலாட்டு, முடிக்கும் போது ஒப்பாரின்னு சொல்லுவாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பிறந்த போது திரள் சேனை என்ன செய்தார்களாம்? பாடி துதித்தார்கள். பாடுகளை ஏற்றுக்கொள்ள போகும்போதும் ஓசனா உன்னதத்தில் தேவனுக்கு ஓசனா பாடிக்கொண்டுதான் போனார். இயேசுடைய பிறப்பும் இறப்பும் ரெண்டுலையுமே துதி பாடல் இருக்கிறது. அது மனிதனுக்கு இயல்பு. அப்ப இசை, மொழி எப்படியோ அது போல இசையும் மனிதனுக்கு. ஏனென்றால் நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன். அந்த துதிப்பதற்கு ஒரு குரூப் இருக்கு. தூதர்கள்ல 3 வகை. ஒண்ணு துதிப்பதற்கு, இன்னொன்று கேப்ரியல் தலைமையில யுத்தம் செய்வதற்கு, கேப்ரியல் தலைமையில நல்ல செய்திகளை கொடுப்பதற்கு, மிகாவேல் மைக்கேல் அவர் மூலமாய் யுத்தங்கள் செய்வதற்கு. 3 விதமா, லூசிபர், கேப்ரியல், மிகாவேல், 3 பிரதான தூதர். கேரு என்ற ஃபேமிலி, தூதருடைய ஃபேமிலி. சட்டைகள் இருக்கும், எல்லா அதிகாரங்கள் இருக்கும், வல்லமைகள் இருக்கும். கண் திறக்கிறதுக்குள்ள ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க, போயிடுவாங்க. அவ்வளவு ஆற்றல்கள்லாம் உண்டு. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கோம். அப்போ இங்க பார்க்கிறோம், அதுல ஒருத்தன் ஃபயர் மாஸ்டர். யாரு? லூசிபர். கர்த்தரை எப்பொழுதும் புகழ்வான். அவனுக்கு ஒரு மேட்டிமை வந்துச்சு.
ஒருத்தன் விளங்காம போனோம்னா அவனுக்கு எப்போ மேட்டிமை பெருமை வந்துச்சோ அதோட அவன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். என்ன, நாமும் தேவனுடைய வல்லமை ஆற்றலாம் பெற்று இருக்கிறோம். ஏன் இவருக்கு மட்டும் எல்லாரும் போற்றுகிறார்கள் புகழுகிறார்கள் என்று சொல்ல அவனுக்கு பெருமை வந்தது. பெருமை வந்த மாத்திரத்திலேயே கர்த்தர் அவனை தள்ளிட்டார். அவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் ஒரு பொருளை கொடுத்துட்டாருன்னா திரும்ப வாங்க மாட்டார். அவனை தள்ளிட்டார். வந்துட்டான். அவன் தான் பூமிக்கு வந்த லூசிபர், வலுசற்பமைய சாத்தான் என்று அழைக்கப்படுகிறான். அதனால்தான் ஆண்டவர் மேல கோபம். ஆண்டவர் படைத்த சிருஷ்டிகளையும் கர்த்தர் ரட்சித்த ஜனங்களையும் அவர் எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நம்மோடு போராடுகிறார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த வரலாறு. அப்ப இந்த லூசிபர் ஒயர் மாஸ்டர். இன்னைக்கு நம்ம உலகம் இசையில மயங்குது. கிறிஸ்தவ உலகம் இசைக்கு பேர் பெற்றது. பொதுவாகவே எல்லாம் சொல்லுவார், உங்களுக்கு என்னப்பா இசைக்குனாலே நீங்க தான். அப்ப நம்ம கர்த்தரை மட்டுமே போற்றி புகழ்ந்து பாடவில்லை. இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் எடுத்துக்கொள்ளுங்க. விகற்பங்களையும் வித்தியாசமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பாடல்கள், திரைப்பட பாடல்கள் இருக்கிறது. அவைகளுக்கு இசையமைத்தவர்கள் பார்த்தால் பாதி பேர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஒரு ட்ரூப் இருக்குதுன்னா, மியூசிக் ட்ரூப், சினிமாவுக்கு இசையமைக்கிற குரூப் இருக்குதாங்கன்னா 80% கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் இயற்கையாகவே ஒரு இசை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த இசை ஒரு மனிதனை வசப்படுத்துகிறது. தேவ மனிதர்கள் எல்லாம் கர்த்தரை பாடி துதித்தார்கள். தானியேல் பாடி துதித்தான். சாலமோன் ஆலயத்தை கெட்டும் பொழுது கர்த்தர் எதிர்த்தும் ஏமான் ஆசாப் அவளை நியமித்து வாத்தியக்கரிகளை வாசிக்க வேண்டும், வாயினால் பொழுது பாட வேண்டும் என்று ஒரு கொயர் ஆலயத்தை உருவாக்குறார். அதுதான் இன்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ், சிஎஸ்சி சபைகளை, ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல அந்த கொயருடைய அமைப்பு வருவதற்கு காரணம் அதுதான். அப்போ ஒரு பாடகர் குழு, ஏன்னா தேவன் துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவன். இப்ப சாத்தான் நினைச்சா இந்த வேலையை நான் தான் செய்துகிட்டு இருந்தேன், என்ன நீ தள்ளிட்டல்ல, ஒன்ன மாதிரி தெய்வத்திட்ட உண்மை எப்படி எல்லாரும் போற்றுகிறாங்களோ அதே போல என்னையும் போற்றி புகழும்படியா நான் அந்த உலகத்தை இசையினால் நான் கவர்ந்தெழுப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல இசை, இன்னைக்கு ஒரு பக்கம் கர்த்தரை புகழ்ந்து போற்றி பாடுகிற இசை ஒரு புறம், இன்னொரு பக்கம் சாத்தானுக்கு மேன்மைப்படுத்துகிற பாடல்கள் இசை இன்னொரு. இதுல சாத்தான புகழ்ந்து பாடுகிற பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுல திரைப்பட பாடல்களும் வரிசையில் வருகிறது, சில பக்தி பாடல்கள் வருகிறது, பிரைவேட் ஆல்பம்ஸ் வருகிறது, விகற்பமான பாடல்கள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நமக்கு இயற்கையாவே நமக்கு இசையில ஒரு ஆர்வம் வருது. இன்னைக்கு நீங்க எந்த விதமான இசையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பாட்டுன்னு சொல்றோம், அதுலயும் வித்தியாசமா இருக்கு. சும்மா 2 வார்த்தை அல்லேலூயா போசனா வருது, மற்றெல்லாம் மோசமான வார்த்தைகளா தான் இருக்கு. அதை கிறிஸ்தவ பாடல்லையும் சொல்ல முடியாது. திரை இசை அப்படியே கிறிஸ்தவ இசையிலையும் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும், போற்றணும், பாடணும், ஓசையுள்ள தாளம், பேருசுள்ள கைத்தாளம் எல்லாத்தோட அவரை போற்றணும், புகழணும். ஆனா இசையில நீ எப்படி இருக்கிறாய்? எனக்கு இசையில மயங்கி விழுந்து விடாது சாத்தான் கிரியை செய்வான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 7 10 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 5 வரைக்கும் குறித்துக் கொள்ளுங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்யறான். அதுக்கு முன்னால நாதஸ்வரம், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பாட்டு பாடுவாங்க. அந்த மியூசிக் ஆரம்பிச்ச உடனே, ட்ரம்பட் ஊதுன உடனே எல்லாரும் சாஸ்திராம என்ன செய்யணுமா? சிலையை, தெய்வத்தை இல்ல, சிலையை வழிபட வேண்டும் என்ற ஒரு கட்டளை போடுறான். இவங்க மறுக்கிறாங்க. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ மறுக்கிறார்கள். அதனால தூக்கி நெருப்புல போட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்ப இன்னைக்கு இசை, இன்னைக்கு நவீன கால இசைகள் அநேகரை இன்னைக்கு வித்தியாசமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பாடல்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18-20.
துன்மார்க்கத்திற்கு ஏதுவான துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதத்தினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் கொண்டு புத்தி சொல்லிக்கொண்டு இதயத்தில் உங்கள் இருதயத்தில் பாடி கீர்த்தனம் பண்ணி கர்த்தரை பாடி இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இதைத்தான் நாம செய்யணும். ஆனா இன்னைக்கு துன்மார்க்க வெறி கொண்டு இச்சைகள், இச்சையை பாலியல் இச்சையை தூண்டுகிற இசைகள், அல்லது செப்பிப்பறையை கிழிக்கிற இசைகள், சிந்தையை சிதறடிக்கிற இசைகள். சிலர் சொல்லுவாங்க, நிறைய பாடல்கள்லாம் எவ்வளவு தத்துவ பாடல்கள், எவ்வளவு ரம்மியமா இருக்கலாம், இலக்கியம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அது சாத்தான் ரகசியமாய் தன் பக்க மக்களை வசப்படுத்துகிறான். இன்னைக்கு இசை அப்படி இருக்கும். இன்னைக்கு நாம போய் பெட்மான்ஸ் பாடுறாருன்னு என்ன 10,000 பேர் வருவாங்க. ஏஆர் ரஹ்மான் பாடினாருன்னா 10 லட்சம் பேர் கூடுறாங்க. அதே கிட்டார், அதே கீபோர்டு, அதே இதுதான். ஆனா இங்க 10,000 பேர். இது ஆவியோடு பாடுகிற கூட்டம். நல்ல திறமை இசை. இன்னைக்கு இசை பிரியர்கள் இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இசையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. விகற்பமான இசைக்கு நீங்க இடம் கொடுத்துடாதீங்க. விகற்பமான இசையை கிறிஸ்தவ பாடல்களுக்குள் நுழைத்து விடாதீர்கள். இன்னைக்கு குத்து பாட்டு, இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் கிறிஸ்தவ பாட்டுல கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. நமக்குன்னு ஒரு ஒழுங்கு, இது முறைமைகள் இருக்கு. அன்னைக்கு ஆலயத்துல ஆசாப் எதிர்த்தோன் என்று சொல்லி அவர் ஆட்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். தேமான், ஆசாப், எதிர்த்தோன். ஒரு ஒழுங்கு கிரமம். பாடல் எழுதுறோம், அவங்கள்ட்ட போய் கொடுக்கணும். அவங்க அப்ரூவ் பண்ணி தான் பாடலை போடுவாங்க. அதுதான் சங்கீதத்துல இருக்கு. இந்த ஆசாப்பின் சங்கீதம் எல்லாம் பாக்குறீங்களே, எதிர்த்தோன், ஆசாப், அவங்க எல்லாம் நீங்க எழுதி கொடுக்குற பாடல்களை தொகுத்து அதை கர்த்தருக்கு இது ஏற்றது என்று சொல்லி அங்கீகாரம் கொடுக்கணும். அப்படி இருந்தது. இன்னைக்கு இஷ்டத்துக்கு அவன் என்னென்னலாமா பாட்டு. சரி, அவன் போட்டோம், படைச்சு போட்டோம். நம்ம அதை ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. நம்ம கொடுத்த நல்ல பாடல்கள் இருக்கிறது. ஞானப்பாட்டு, கீர்த்தனை, மாமா, நிறைய இருக்கு. நல்ல ஆவிக்குரிய பாடல்கள் இருக்கு. அவைகளை பாடுங்கள். அப்படியே நமக்கு ஒரு பரவசம் வேணும். இல்லைன்னா இசை நம்மை மயக்கி சாத்தானுடைய பிடிக்குள் அவனை தொழுது கொள்கிறவர்களாய் மாற்றிவிடும். இதுல தான் நம்ம சாத்ராக், மேஷாக் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். அவர்கள் சாதாரண ஆள் இல்லை, அவங்க பாடகர்கள், கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆனா அவங்க தெரிந்தெடுத்தது கர்த்தரை துதிக்கிற பாடல். இப்ப இசை கடைசி காலத்துல சாத்தான் வலிமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, அநேகரை கற்று வைத்திருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை. சரி, அடுத்ததை பார்க்கிறோம். இது ஒரு சாத்தானுடைய வரம். இசை ஒரு கிஃப்ட் தான். ஒரு இசைக்கருவி வாசிக்க தெரிந்தால் அது ஒரு கிஃப்ட், சாதாரண காரியம் இல்லை. அது யாருக்காக வாசிக்கிறாய்? கர்த்தருக்காக செய்யணும். சரி, அடுத்தது வாசிக்கலாம். 14ஆம் வசனம், 28-14 முதல் சென்டென்ஸ் மட்டும் வாசிக்கலாம். நீ காப்பாற்று கேர்போ, அது மட்டும். அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. நீ ராஜா, நீ அபிஷேகம் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு உனக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. கேரு பெற்றால் தேவனுடைய சாயல், தேவ தூதனை போல உனக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலம், அபிஷேகம் என்றால் தேவனுடைய பலம். அப்ப அதை நீ பெற்றிருக்க. அந்த பலத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? இன்னைக்கு அதுதான் ஒரு பெரிய கேள்வி. உன்னுடைய பலத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற பலம், அது நுகங்களை முறிக்க வேண்டும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மத்தேயு 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும். அப்போ இது எதற்காக என்றால், இன்றைக்கு சாத்தான் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வல்லமையினாலே அநேகரை கட்டி வைத்திருக்கிறான். நீ என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் வல்லமையினாலே
அந்த பலவானை மேற்கொண்டு அவன் கட்டி வைத்திருக்கிற மக்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும். இதுக்குதான் அபிஷேகம். ஆனா ராஜா என்ன செய்தான்? எல்லாரையும் அடிமைப்படுத்தி தன் கீழே வைத்திருந்தான், அடிமைகளாக வைத்திருந்தான். கர்த்தர் எப்பொழுதுமே சுயாதீனமாகத்தான் வைப்பான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சாத்தான் அடிமையாக வைப்பான், ஆனா கர்த்தர் சுயாதீனராக வைப்பார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கி தேவனிடத்துல கொண்டு வர வேண்டும். அந்த ராஜாவோ மக்களை கட்டி தனக்கு அடிமைகளாக கொண்டு வந்தான். அது தீருடைய ஹிஸ்டரியில நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இந்த தீரு ஹார்பர்னு சொன்னேன் பாத்தீங்களா? இங்க ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும். இன்னைக்கு ஹியூமன் டிராபிகிங் சொல்றோம். சின்ன பிள்ளைகளை கள்ளச்சந்தையில போய் விற்கிறது ஒரு மார்க்கெட். அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்களா, இந்த ராஜாக்கள் போய் இஸ்ரவேல்ல மற்ற இடங்கள்ல போய் வாலிபர்களை யுத்தம் பண்ணி அவர்களை அடிமைகளாக கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து இந்த தீரு பட்டணத்துல விற்பாங்களாம். தீரு பட்டணத்துல சேல்ஸ். ஏன்னா நிறைய வெளி தேசங்களிலிருந்து ஆட்கள் வருவாங்க, வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு ஆடு மாடு சந்தையில விற்கிற மாதிரி மனித சந்தை, மனிதனை விற்கிற சந்தை இருந்திருக்கிறது. அப்படி இஸ்ரவேலர்கள் பல இடத்துல அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பின மக்கள் அமெரிக்க தேசத்தில் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அடிமைகள். அது தீரு பட்டணத்துல இருந்துச்சு. ஆனா தேவன் கட்டுகளை உடைக்கிறார். நல்லா தெரிந்து கொள்ளும். அதுதான் வித்தியாசம். இன்னைக்கு மனிதன் சாத்தானுடைய ஆவியில கட்டப்பட்டு, சங்கிலியால் கட்டப்பட்டு அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள். நீயோ அந்த அடிமையின் நுகத்தை முறிக்கும்படியான பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறாய். நீ பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறாய். சாத்தானுடைய ஆவி பலவீனமான ஆவி. அதை வச்சுட்டு இவ்வளவு வேலை பண்றான். பலமுள்ள ஆவியை பெற்றிருக்கிறாய். இதுதான் அதுல சொல்லப்பட்ட காரியம். அப்போ நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தாவின் மகிமையை கொடுங்க. அடுத்ததாக அதுல வாசிக்கலாம். 14ஆம் வசனத்துல நம்ம வாசிக்காத பகுதியை வாசிக்கலாம். உன்னை வைத்தேன், ம். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவன் அக்கினி நடுவில் உலாகிறது. ஏன்னா அவரே பட்சிக்கிற அக்கினி. ஆனா சாத்தான் அக்கினி கற்களின் நடுவே. தேவன் முச்செடியில் ஜொலித்தார். ஆனா இவனோ கல்லில். அதனால சாத்தானுக்கு கல்லுல விளக்கேத்துறாங்க. அந்த அக்கினி கல்லுல தான் விளக்கேத்துவாங்க. அக்கினி. நம்முடைய தேவனோ பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். பரலோகம் அவ்வளவு ஒரு ஒளிமயமான தேசம். ஆனா சாத்தான் இருக்கிற இடம் இருள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. ஓகே, வேதம் அழகாய் சொல்லுகிறது மகிமை. தேவன் முகத்துல வெளிச்சம் இருக்குதான். அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை தருவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 49:3. அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமை. இன்னைக்கு நாம அவருடைய தாசன். அப்ப கல்லில் இருக்கிற வெளிச்சம் என்னதற்காக மங்கி போயிருக்கிறோம். ஆனா முச்செடியில் பற்றியிருக்கிற பிரகாஷ் ஜுவாலையாய் இருந்தது அந்த தேவன் இன்னைக்கு உண்மையில இருக்கிறார். நீதியின் சூரியன் உண்மையில வச்சிருக்கிறது. தன் திருமுக பிரகாசத்தின் வெளிச்சத்தினை உண்மையில் வீச செய்கிறார். இப்ப சாத்தான் அக்கினி கற்களில் இருக்கிறார். இன்னைக்கு அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்க. ஆனா கர்த்தருடைய அக்கினி என்ன செஞ்சு அவர்களை பாதுகாத்தது. இன்னைக்கு அந்த மகிமை, தேவனுடைய மகிமையை உனக்கு தர வேண்டாம். இன்னைக்கு சாத்தானுடைய மகிமை அது அணைஞ்சு போகும், அது கருகி போகும். ஆனா தேவனுடைய மகிமை உன்னை பிரகாசிக்க செய்யும். கடைசியாக அந்த 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 28:15. இது 9வது வாரம், சாத்தானின் 9வது வாரம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி
பிடிக்கப்பட்டது மட்டும் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் வழிகளில் உன் வழிகளில் அற்றிருந்தாய். குறையற்றிருந்தாய். இந்த சாத்தான செய்யறான், நீங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் உனக்கு செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நிறைவுள்ள வாழ்வை கொடுப்பான். பணம், பதவி, புகழ் எல்லாத்தையும் கொடுப்பான். குறைவற்றவனா இருப்பாய். ஆனா ஒரு குறைவு வருகிறது என்றா அந்த குறைகளை நீக்கிற தேவன் உன்னை சந்திக்க போகிறான்னு அர்த்தம். சாத்தான செய்யறான், எல்லாத்தையும் கொடுப்பது போல கொடுப்பான், கொடுத்து தள்ளிடுவான். தான் சாத்தானுடைய தந்திரம். குறைவற்றதை கொடுத்து உன் வாழ்க்கையில சமாதான சந்தோஷத்தை குறைவுள்ளதாய் மாற்றி விடுவான். ஜாக்கிரதை. சங்கீதம் 4:7-8 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 4:7-8 வசனங்கள். அவர்களுக்கு தானியமும் அவர்களுக்கு தானியமும் பெருகியிருக்கிற காலத்தில் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை பார்க்கிலும் சந்தோஷத்தை அதிக சந்தோஷத்தை தந்தீர். என் இருதயத்தில் தந்தீர். நித்திரை செய்வேன். சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே நீர் ஒருவரே என்னை என்னை சுகமாய் தங்கப்படும். என்ன அருமையான ஒரு வார்த்தை. திராட்சரசம், தானியம் இதெல்லாம் குறைவற்றதை சாத்தான் கொடுப்பான். ஆனா சமாதானம், சந்தோஷம், நல்ல நித்திரை, சமாதானத்து நித்திரை இதெல்லாம் எடுத்துருவான். இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன செய்யறாரு? நிறைய குறைவுகள் இருந்தாலும் ஒரு மனரம்யம், ஒரு சமாதானம், சந்தோஷம், உள்ளது போதுங்கிற மனரம்யம் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரே. இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இதுதான் நிறைவான ஆசீர்வாதம். சாத்தானும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் குறைவற்றதாய் கொடுப்பான். ஆனா தேவன் நிறைவான தன்னுடைய சமாதானம், சந்தோஷம், கழிகுறது இதை நமக்கு தருவார். இப்ப எது நமக்கு அவசியம்? கோதுமை இருக்கு, திராட்சரசம் இருக்கு, எண்ணெய் இருக்கு. ஆனா சமாதான சந்தோஷம் இல்லையே. ஆனா நமக்கு திராட்சரசம் குறைவா இருக்கு, தண்ணீரை ரசமா மாத்துறாரு. கோதுமை கம்மியா இருக்கு, ஆனா பஞ்சகாலம் முழுவதும் நமக்கு அடைய அப்பத்தை கொடுக்கிறாரு. எண்ணெய் இல்ல, குறைவா இருக்கு, ஆனா வற்றாத நீர் விட்டா குடமா எண்ணெய கொடுக்கிறது தான் ஆச்சரியம். குறைவுகளை நிறைவாக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. சாத்தான் உலகத்தின் அதிபதி நிறைவை கொடுத்து உன்னை குறைவுள்ளவனாய் மாற்றி விடுவான், கரைவுள்ளவனாய் மாற்றி விடுவான். ஆனா தேவன் குறைவுகளை நிறைவாக்கி உலகம் தரக்கூடாத சமாதானம், சந்தோஷம் இதை நமக்கு நிறைவாய் தருவார். கோதுமை, திராட்சரசம், எண்ணெய் அது வேணுமா? அல்லது அவருடைய ரட்சிப்பு, அபிஷேகம், அவர் தருகிற சமாதானம், சந்தோஷம் இது வேணுமா? இதுல எது பெருசுன்னா தேவன் அருளும் இந்த சமாதான சந்தோஷம் தான் உலகத்துல மிக மிக பெரியது. அதுதான் நிறைவுள்ள வாழ்க்கை. இன்னைக்கு எல்லாரும் செல்வம் செல்வாக்குல குறைவோடு இருக்கிறார். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கு. நமக்கு உலகத்தில் உள்ளவர்கள் குறைவா இருக்கலாம், ஆனா நிறைவான சமாதானம், சந்தோஷம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குது. இதுதான் பரிசுத்த ஆவியின் முத்திரை. எனக்கு அருமையா தேவச்சானே. இன்னைக்கு சாத்தானுடைய வரங்கள் 9 நல்ல வரங்கள் நினைக்கிறோம். அது உலகத்துல நினைக்கிறோம். அது சிறுமையும் வேதனை பாதாளத்துல கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் நம்மை நீதிக்குட்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப சாத்தானுடைய வரங்கள் பாதாளத்துக்கு நடத்தும். ஆனா கர்த்தருடைய வரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் உன்னதத்துல சேர்க்கும். உலகத்துல நம்ம ரொம்ப தாழ்வா கீழே கிடக்கும்னு நினைப்போம். ஆனா நம்முடைய பார்வை மேலேயே இருக்கிற அப்படின்னா ஒரு உன்னதமான மேன்மையான வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். அதன்படி இங்கே வீதியிலே கிடந்த லாசரு அங்கே ஆபிரகாமின் மடியில இளைப்பார்னது போல கர்த்தர் நமக்கு அப்பேற்பட்ட உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அந்த காரியங்களை வரமாய் தந்திருக்கிறார். எனக்கு அருமையா தேவைச்சன. இந்த தீரு ராஜாவுக்கு இவ்வளவு செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, ஆனா அவன் அழிந்து போனான், சிதைந்து போனான். இன்றைக்கு வரைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது,
பட்டணம் கட்டப்படவில்லை, நிர்மலமாய் கிடக்கிறது. ஆனா எருசலேம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எருசலேம் அழிக்கப்பட்டதுதான், ஆனா இன்னைக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. தெரிந்து கொண்டு இன்னைக்கு நீ கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்காக ஒரு வீடு பரலோகத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி தகப்பனே, நன்றி. கண்களை மூடும், தெய்வம் நோக்கி பார். அன்றைக்கு சாத்தானின் வரங்கள் உலகத்துக்குரியது, அது உலகத்தோடு முடிந்துவிடும். தேவனுடைய வரங்கள் பரலோகத்துக்குரியது, அது பரத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சாத்தானுடைய வரங்கள் அது நம்மை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தருடைய வரங்களோ நம்ம உன்னதத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது உன்னதமானது. நன்றி தகப்பன், நன்றி ராஜா. ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உன் கண்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறதோ, இசையில் நீ மயங்கி திரிகிறாயோ, நீ உன்னை அறியாமலேயே உன் பலத்தை இழந்து கொண்டு இருக்கிறாய். கட்டுண்டவனாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். சாத்தான் உன்னை கட்டுண்டு அடிமையாக கொண்டு போய் விட்டு விடுவான். நீ சுயாதீனன் என்பதை மறந்து விடாதே. நீ விசித்திரமான முத்திரை மோதிரம். மற்றவர்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, சாத்தானை மேற்கொள்வதற்கும், கர்ச்சிக்கிற சிங்கத்தை முறியடிப்பதற்கான யூதராஜ சிங்கத்தின் முத்திரை உனக்கு இருக்கிறது. ஆனா அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தின் முத்திரையை வைத்திருக்கிறான். நன்றி தகப்பனே. உன் ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கு? விஞ்ஞானமா? விஞ்ஞானமா? இன்னைக்கு விஞ்ஞானம் நமக்கு ரிவார்டுகளை கொடுக்கும். விஞ்ஞானம் நமக்கு பரலோகத்தை தரும். நன்றி தகப்பனே, நன்றி. இன்னைக்கு அமைதியான வாழ்வை விரும்பி மனிதன் தன் மனதை தியானத்திலும் யோகாக்களிலும் கவனம் செலுத்துகிறான். ஆனால் வெறுமையாக்கப்பட்டு சாத்தானினால் நிரப்பப்படுகிறான். நீயோ பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறாய். நன்றி தகப்பனே, நன்றி. அல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சாத்தானுடைய வரங்கள் என்ன, அதை எப்படியெல்லாம் செயல்புரியும், எங்கே கொண்டு தள்ளும் என்பதை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். ஆவியானுடைய வரங்கள், அதையும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். அந்த வரங்களை, ஞான வரங்களை நாடு, கிருபை வரங்களை தேடு. நன்றி தகப்பன். அவரவர் பிரயோஜனத்திற்கு ஆண்டவர் கொடுப்பார். குறிப்பாக ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை கேளு, ஞானத்தை போதிக்கிற வரங்களை கேளுங்க, விசுவாசத்தை கேளு. அந்த விசுவாசம் வந்துட்டாலும் எல்லாம் போகும், எல்லாமே அடைங்க. நன்றி தகப்பனே, நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீ எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி எங்களை ஆவியின் வரங்களை நான் அலங்கரிக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாய் காணப்பட்ட அந்த சாத்தானின் வரங்கள் அழிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆவின் வரங்களால் நிரப்பப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. இது கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரரா இருக்கிறார். யார் சாத்தானுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் சாத்தானின் புத்திரரா இருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி. நீ யாருடைய புத்திரனா இருக்க விரும்புகிறாய்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணு. ஆண்டவரே, நம்முடைய ஆவினால் நிரப்பும். எனக்குள்ளாய் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளை துரத்தி என் இருதயத்தை சுத்திகரித்து வெறுமையாக்கி உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும். உம்முடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவி உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேட்கிறது எவனும் பெற்றுப்படுகிறான். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கடினமான ஒரு பாடம் தான், ஆனால் இது எங்களுக்கு தேவையா இருக்கிறது. கடைசி காலத்துல வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்பதற்கு ஏதுவா இருக்கிறது. அதுக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்க போகிற அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உடைய ஆவினால் நிறைத்து ராஜ்யத்தில் சேர்ந்தார்கள். பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீ இன்னைக்கு கொடுக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.